கேக்குறது பதில் சொல்லிட்டு போங்க சார். இல்ல சார், நான் அந்த மாதிரி வரலங்க. நான் வந்து அந்த மாதிரி வரல. எல்லாருக்கும் தகவல் இல்ல சார், அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. யாருக்கு சார் தகவல் சொல்றீங்க? யார் வரி பண்றீங்க? ஒன்னு நான் சொல்றத கேளுங்க. கன்சூமரா இருக்கு சார். நேஷனல் கன்சூமரா இருக்கு லீடர் சார். நானு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்களுக்கே தகவல் சொல்லுங்க சார். கபிலன் சார் இந்த பாலத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனதுல இருந்து என்ன வேலை நடக்குது நான் தான் சார் சென்ட்ரல் நான் தான் சார் ரிப்போர்ட் மேல அந்த மாதிரி குடிநீர் வடிகள் பைப் போட்டு மேல இருந்து ஒரு டப்பா தண்ணி ஊத்துற சார், நேர கீழே தான் ஊத்தும். மேல இருந்து ஒரு டப்பா சார். என்ன சார் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன பாருங்க, ஒரு எம்எம் தகுடு அது ஒரே காசு அடிச்சு மேல அடிக்க மாட்டேங்கிறதா? தகுடு எல்லாம் அடிச்சு வச்சு அதான் சார், ஒரு எம்எம் தகுடு அது என்ன சார்? என்ன ஆய்வு பண்றீங்க? இன்ஜினியர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க எப்ப போய் சொல்றீங்க? ஆய்வு போயிட்டு இருக்கீங்க. ஆய்வு பண்ணாமே பாலத்தை நீங்க ஒப்பே கொடுத்தீங்க. இந்த அந்த பாலம் மாதிரி இது ஆயிரக்கூடாது. நாங்க அதை பாருங்க, பேந்து பேந்து நிக்குது. அந்த மாதிரி இது ஆயிரக்கூடாது நிக்கிறோம். கொட்டிச்சிருக்கா சொல்றீங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த மண்ணு கொட்டினா பிரச்சனை ஏற்படுங்கிறத மக்களுடைய பயம். சரி, ஆய்வு பண்ற மாதிரி சொல்றேன். ஆய்வு பண்ற இதனால இந்த பாக்கத்துல நீங்க மண்ணு செஞ்சா என்ன ஆகும் சார்? அதே மாதிரி ஒரு செத்த வேடி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி உள்ள வருதுன்னா இந்த வண்டி வெளியே போகுதுன்னா மழை தண்ணி வருதா? அது என்ன பைப் போட்டுருக்காங்க? அது நீங்க பாக்கணுமா? எந்த இடத்துலயாவது பதில் சொல்லுங்க. எந்த இடத்துலயாவது உள்ள நுழையிறது வெளியே போற பாலமா எங்கேயாவது ஒரு பலகை கொடுத்துருக்கோமா சார்? எங்கேயாவது வச்சிருக்கோமா சார்? திருச்செங்கோடு எங்க போறது, ஈரோடு எங்க போறது தெரியாம போர்டு வச்சிருக்கீங்க. கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்வி கூட அவங்களால பதில் சொல்ல முடியாம பாத்துக்கலாங்க சார், அடுத்தது ஆய்வு பண்ணிக்கலாம் சார். அப்ப ஆய்வு பண்ணாம தான் இந்த பாலத்தை திறந்து வைப்பாங்களா? அது எப்படி காங்கிரீட்டை வந்து கையினால பண்ண முடியும்? மேனுவலா பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, மேனுவலா எப்படி பண்ணுவாங்க? மேனுவலா எப்படி பண்ண முடியும்? கையில இழுத்தா வரதுக்காக வந்து பாலம் கட்டி வச்சிருக்காங்களா? ஏன்னா கம்பியை போட்டு கடப்பாரி போட்டு யாராவது குத்தி எடுத்தாங்கன்னா எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, பார்க்க முடியாது. யாருமே பார்க்க முடியாதா? ஆய்வு பண்ண முடியாதா? அவங்க சொன்ன பதில் என்ன? மேனுவலா ரிமூவ் பண்ணிருக்காங்க. மேனுவலா எதில் ரிமூவ் பண்ணுவாங்க? என்ன கையில வந்து தள்ளுனா வந்து காங்கிரீட் உடையுதுன்னா அந்த காங்கிரீட் லட்சணம் என்ன இருக்கு? நாங்க வந்து மேல்முறையீடுறாங்க. கண்டிப்பா இந்த பாலத்துல வந்து போக்குவரத்து தடை பண்ணி மேல்முறையிட்டு உறுதிப்படுத்தின அப்புறம் வந்து போக்குவரத்து பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. இங்க இருந்து நம்ம கீழ் ரோட்ல இருந்து போனோம்னா மேல இருந்து வரக்கூடிய ரோடு ரெண்டு ஜாயிண்ட் ஆகிறதுனால பல்வேறு அசம்பாவித ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குது. இது மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் மனசுல இருக்கு. உதாரணத்துக்கு கையில இப்படி எடுத்தாவே வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தரம் எப்படி இவ்வளவு பெரிய பாலத்தையும் இவ்வளவு பெரிய இந்த ப்ராஜெக்ட் எப்படி பாதுகாக்குங்கிறது நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ளணும். சம்பந்தப்பட்ட மத்திய மாநில துறை அதிகாரிகள் இதுக்கு தனி கவனம் கொடுத்து இதை ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை. சாலை ஓரங்களா இருக்கு கனரக வாகனங்கள், மோட்டார்களை எப்போது வேண்டுமான விபத்து ஏற்படும். கைகள் இழுக்கப்படக்கூடிய அந்த காங்கிரீட்டே அப்படி வருதுன்னு சொன்னா நாளைக்கு ஒரு கனரக வாகனம் இடிச்சோடனே பாலமே கவுந்துருமா? இதுதான கேள்வியா இருக்கு. கையில புஷ் பண்ணி இழுத்தாவே அந்த காங்கிரீட் வரும்னு சொல்லும் போது நாளைக்கு ஒரு கனரக வாகனம் வந்து ஏதோ விபத்துக்குள்ளாகி அது மேல மோதும் போது முற்றிலும் சிதைந்து அந்த பாலமே இடிந்து விழுங்கும் போல இருக்குது. அதே போல இன்றைக்கு அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிட இவரை பார்த்து கேட்டுக்குங்க, இவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அவரை ஜாயின் பண்ணி விட்டு போறாங்க. அவர்கிட்ட கேட்கறேன், எங்க மேல எல்லாம் அந்த தகடெல்லாம் சும்மா அடிச்சு வச்சிருக்காங்க, பறந்து வந்து எவரையோட கழுத்தை கிழிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். நான் இன்னும் ஆய்வு பண்ணல, ஆய்வு பண்ணிட்டு சொல்றேன். அப்ப ஆய்வு பண்ணாமலே கொடுக்கப்பட்ட இந்த சான்றுதான் சொல்றாரு, முழுமையா முடிக்கப்பட்டதா சான்றாக அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் அந்த அதிகாரி அளிக்கிறார். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் மீது நாங்கள் 5 அதிகாரிகள் மீது ஏதோ நடவடிக்கை எடுத்து விட்டு அப்பொழுதுக்கு வரைக்கும் இந்த கதையை மூடுவதை விட இன்றைக்கு என்ன இருக்குதோ அதுக்குள்ளே வருமுன்னே காப்போம் என்கிற ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.